Good morning, students. So today we are going to see that unit number 4, it is section of solids and development of solids. So in that fourth unit we have a two parts, section and development. So in the third unit la நம்ம projection of solids மட்டும் பார்த்தோம். இதில் section of solids செக்ஷன்னா என்ன அப்படின்னா, so that means in a university examல one question will be from the section of solids, அதுக்கு either or choice question will be from the development of solids வந்து நமக்கு question pattern கேட்பாங்க, ரைட்டா? ஸோ செக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இன்சைடில் இருக்க காம்பனண்ட், ஒரு காம்பனண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளார என்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றத எப்படி நம்மளால் பார்க்க முடியும்? ஐம் கோயிங் செக்ஷன் பண்ணி கட் பண்ணிட்டு தான் உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ண வியூவோட ஃப்ரண்ட் வியூ என்ன, டாப் வியூ என்ன அப்படின்னு போடுறது தான் எனக்கு செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் ஐம் கோயிங் டு ஓப்பன் த காம்பனண்ட். ஸோ டெவலப்மெண்ட் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது எடுக்கிறேன். ஸோ செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ், the internal hidden details of the object are shown in orthographic views by dashed lines. ஸோ இது எல்லாமே நமக்கு உள்ளே இருக்க ஹிடன் போர்ஷன்ஸை நமக்கு ஷோ ஆகிறதுக்கு டேஷ் லைனில் நம்ம காட்டணும். அண்ட் இமேஜினரி கட்டிங் பிளேன் இஸ் யூஸ்டு டு ஆப்டைன் த செக்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நான் ஒரு காம்பனண்ட் இருக்குது, ஐ ஹாவ் அ பென்டகனல் ப்ரிசம் இருக்குது. ஸோ அந்த பென்டகனல் ப்ரிசம் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு நான் ஃபைன் பண்ணுறதுக்கு ஐ எம் கோயிங் டு கட் த காம்பனண்ட். ஸோ ஒரு கட்டிங் பிளேன் அப்படின்ற ஒரு செஷன் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கட்டிங் பிளேன் இஸ் நத்திங் பட் லைக் அ நைஃப், ஒரு நைஃப் மாதிரி அந்த இமேஜினரி லைன் பென்டகனல் பிரமிடை நான் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுற பிளேன் இஸ் கால்ட் அ கட்டிங் பிளேன். And sectional view, as the name suggests, it is obtained by taking the section of the object along the particular plane. So அந்த particular planeலேயே அந்த sectional view நம்ம draw பண்ணணும். And to find out the true shape of the section, it must be projected on the plane parallel to the section plane. ஸோ செக்ஷன் பிளேனுக்கு பேரலாக இன்னொரு பிளேன் ட்ரா பண்ணி அதில் ட்ரூ ஷேப் நம்ம ட்ரா பண்ணணும். இதெல்லாமே நமக்கு கண்டிஷன்ஸ், ரைட்டா? அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஹேட்சிங் லைன்ஸ். the surface created by the cutting plane, ஒரு காம்பனண்ட் நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதோட இம்ப்ரெஷன்ஸ் மாதிரி நம்ம ஹேட்சிங் லைன் நம்ம ட்ரா பண்ணணும். ஆப்ஜெக்ட் பை த செக்ஷன் பிளேன் இஸ் கால்ட் அ செக்ஷன். the section is inclined by the drawing the hatching lines, section lines within the sectioned area. ஸோ இது எனக்கு செக்ஷனல் ஏரியானா அதுக்குள்ளார இன்க்ளைன்டு லைன் 45 டிகிரி இன்க்ளைன்டு லைன் செக்ஷனல் வியூவை நான் ட்ரா பண்ணணும், செக்ஷன்டு லைனாக நான் ட்ரா பண்ணணும். அண்ட் த ஹேட்சிங் லைன்ஸ் ஆர் ட்ரான் அட் 45 டிகிரி டு த பிரின்சிபல் அவுட்லைன். ஸோ அவுட்லைனுக்கு எனக்கு 45 டிகிரி லைனில் இருக்கணும். ஸோ இப்போ இது எனக்கு அவுட்லைன் அப்படின்னா இதுக்கு எனக்கு 45 டிகிரியில் இருக்கணும். தட் மீன்ஸ் இந்த லைன் எனக்கு 45னா இது எனக்கு 0 டிகிரியில் இருக்கணும். ஸோ அவுட்லைனுக்கு தான் எனக்கு 45 டிகிரியில் இருக்கணும். அண்ட் த ஸ்பேசிங் பிட்வீன் த ஹேட்சிங் லைன்ஸ் ஷுட் பி த யூனிஃபார்ம் அண்ட் இன் ப்ரொபோர்ஷன் டு த சைஸ் ஆஃப் த செக்ஷன். ஸோ இந்த சைஸுக்கு ப்ரொபோர்ஷனாகவும் யூனிஃபார்மாகவும் கேப்போடவும் நமக்கு செக்ஷன் லைன்ஸ் இருக்கணும், ரைட்டா? So to draw the outer line, use the H or HP pencil, and section லைனுக்கு 2H pencil யூஸ் பண்ணுங்கள். ஸோ செக்ஷன்னா என்ன அப்படின்றத நான் இந்த சிம்பிள் சம்மில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் மை ஆப்ஜெக்ட் ஆஃப் ஸ்கொயர் பிரமிட் இருக்குது. திஸ் இஸ் மை VP அண்ட் திஸ் இஸ் மை HP. ஸோ ஹெச்பியில் இந்த காம்பனண்ட், தட் மீன்ஸ் ஸ்கொயர் பிரமிட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்கொயர் பிரமிடில் நான் ஒரு செக்ஷன் பிளேன் மூலமாக கட் பண்ணுறேன். திஸ் இஸ் கால்ட் அ செக்ஷன் பிளேன். இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் அ செக்ஷன் பிளேன். வித் த ஹெல்ப் ஆஃப் தி செக்ஷன் பிளேன் ஐ எம் கோயிங் டு ரிமூவ் த டாப் போர்ஷன். இந்த டாப் போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க போர்ஷனை நான் காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் மை செக்ஷனல் 3 டைமென்ஷனல் காம்பனண்ட். ஸோ இதை நான் ஆர்த்தோகிராஃபிக் வியூவை நான் எப்படி ட்ரா பண்ணுவேன் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் பார்க்கும்போது என்ன டாப் வியூ என்ன, ஃப்ரண்ட் வியூ என்ன ட்ரா பண்ணுமோ அதே போல் ட்ரா பண்ணணும். இன் அடிஷன் டு தட் we have to draw the section plane. Here the top view and front view are, top view is a square with the side resting and front view is a triangle with that axis height. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் பிளேனை நான் எனக்கு இங்கே ஃப்ரண்ட் வியூவில் நான் ட்ரா பண்ணுறேன். செக்ஷன் பிளேனோட பொசிஷன் அவங்க சம்மில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் த பேஸில் வந்து இவ்வளோ ஹைட்டு, சம் இன்க்ளினேஷன், அந்த கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அந்த கட்டிங் எட்ஜஸ்க்கான பாயிண்ட்ஸ் நான் வச்சுட்டு அந்த பாயிண்ட்ஸை இந்த டாப் வியூவில் ப்ரொஜெக்ட் பண்ணேன் அப்படின்னா செக்ஷன்ட் வியூ எனக்கு தெரியும். திஸ் இஸ் மை செக்ஷனல் டாப் வியூ, ரைட்டுங்களா? பொசிஷன் ஆஃப் த கட்டிங் பிளேன், திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் யூ மஸ்ட் நோ இன் த 4th யூனிட். இந்த கட்டிங் பிளேன்றது நான் ஆல்ரெடி டோல்ட் யூ இட் இஸ் அ லைக் ஒரு நைஃப் மாதிரி தான். ஸோ இப்போ இந்த கட்டிங் பிளேன் பார்த்தீங்கன்னா ஹெச்பிக்கு எப்படி இருக்குது, விபிக்கு எப்படி இருக்குது, வெர்டிக்கல் செக்ஷன் பிளேன் காம்பனண்ட்டுக்கு செக்ஷன் பிளேன் இஸ் வெர்டிக்கல் டு த ஹெச்பியில் இருக்குது. ஸோ இப்போ காம்பனண்ட் இப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு வெர்டிக்கலாக கட் பண்ணும், ரைட்டா?
இது inclined to HP, sorry, inclined to VP, inclined to the vertical plane. இந்த கண்டிஷனில் கட் பண்ணும்போது எனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றத பாருங்கள். இதெல்லாம் ஜஸ்ட் ஓவரால் ஒரு வியூக்கு தான் நான் பார்க்குறேன். நம்ம சம் பார்க்கும்போது நமக்கு கிளியராக புரியும். Position of section plane is horizontal section plane. இப்போ if it is horizontal section plane இருக்குது அப்படின்னா இப்போ காம்பனண்ட் இப்படி இருக்குது, சிலிண்டர் இப்படி இருக்குது, இப்படி நான் கட் பண்ணுறேன். ஸோ அப்போ நமக்கு ஃப்ரண்ட் வியூ எங்கே தெரியும், டாப் வியூ எங்கே தெரியும் அப்படின்றத பாருங்க. திஸ் இஸ் மை இன்க்ளைன்டு பொசிஷன் ஆஃப் செக்ஷன் பிளேன். இன்க்ளைன்டு ஹெச்பி டீட்டா இதோட இன்க்ளைன்டு பிளேன் எனக்கு ஹெச்பி தெரியுது. தட் மீன்ஸ் செக்ஷனல் வியூ எனக்கு தெரியுது இங்கே ஹெச்பியில். ரைட்டா, பொசிஷன் ஆஃப் கட்டிங் பிளேன். And straight away we are going to solve the one problem. A pentagonal prism 30 mm base side and 50 mm axis is standing on the HP. On its base holds one of side perpendicular to the VP. Okay, so pentagonal prism vandirukku, base side 30 and axis side 50 mm is standing on HP. On its base holds the base side is perpendicular to the VP. Okay, or base side and perpendicular varano. Then it is cut by the sectional plane 45 degree inclined to the HP through the midpoint of the axis. So cutting plane எனக்கு என்ன பொசிஷன்னா 45 degree inclined to the HP and it passes the midpoint of the axis ல எனக்கு பாஸ் ஆகுது. Draw the front view, sectional view and sectional side view கொடுத்துருக்காங்க. பட் நம்ம சிலபஸ்க்கு sectional side view வேண்டாம், true shape மட்டும் நம்ம ட்ரா பண்ணணும். ரைட்டா? So first step we have to draw the XY reference line and டாப் வியூ நம்ம ட்ரா பண்ணோம். இந்த டாப் வியூவில் என்ன கொடுத்துருக்காங்க, பென்டகனல் ப்ரிசம் சைடு வந்து எனக்கு பர்பண்டிகுலர் டு விபி. திஸ் சைடு இஸ் பர்பண்டிகுலர் டு த விபி. ஸோ இந்த கண்டிஷனில் நான் டாப் வியூ நான் ட்ரா பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் மை ப்ரிசம். பிஃபோர் தட் நான் நேமிங்ஸ் வச்சுக்கிறேன் ABCDE. அண்ட் ஸோ இதோட ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணுறதுக்காக அந்த கார்னர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ ஆக்சிஸ் ஹைட் என்ன அப்படின்றத நான் மார்க் பண்ணுறேன். ஃப்ரம் த பேஸ்லேருந்து 50 mm ஆக்சிஸ் ஹைட் மார்க் பண்ணுறேன். ஏலேருந்து லைன், பிலேருந்து லைன், சிலேருந்து டிலேருந்து லைன் போட்டு எனக்கு ஃப்ரண்ட் வியூ எனக்கு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. தென் திஸ் இஸ் த கட்டிங் பிளேன் பொசிஷன். கட்டிங் பிளேன் வந்து எங்கே இருக்குன்னா இந்த ஆக்சிஸ் லைனில் மிட் பாயிண்ட்லேருந்து 30 டிகிரி இன்க்ளினேஷன் ட்ரா பண்ணணும். 45 டிகிரி இன்க்ளினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் த ஆக்சிஸ் லைன். திஸ் இஸ் மை ஆக்சிஸ் லைன். ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணுங்கள். ஆக்சிஸ் லைனில் சென்டர் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கங்க, மிட் பாயிண்ட், பிகாஸ் த கட்டிங் பிளேன் இஸ் பாசஸ் த்ரூ த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஆக்சிஸ். ஸோ இதுக்கு மிட் பாயிண்டில் 45 டிகிரி இன்க்ளினேஷனில் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். திஸ் இஸ் த கட்டிங் பிளேன். ரைட்டா? ஸோ இந்த கட்டிங் பிளேனுக்கு எனக்கு ஆப்ஜெக்டை கட் பண்ணுற பாயிண்ட்ஸுக்கு கட்டிங் பாயிண்ட்ஸுக்கு நேம் வைங்க. ஹியர் இட் இஸ் A'. ஸோ இப்போ நமக்கு இங்கே ஒரு கார்னர் பாயிண்ட் கிடைக்குமா? ஸோ திஸ் இஸ் மை A'. இங்கே எனக்கு 2 எட்ஜி கிடைக்கும், பிகாஸ் வி ஹாவ் அ B அண்ட் E 2 எட்ஜி இருக்குது. அதனால் B இங்கே இருக்கும், C இங்கேயும் 2 இருக்க எட்ஜி C அண்ட் D இஸ் இன் பிஹைண்ட் த D அண்ட் E இஸ் இன் பிஹைண்ட் த B. எனக்கு 2 எட்ஜி கிடைக்கும், இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட்லேயும். இங்கே எனக்கு ஒரே ஒரு கார்னர் தான் இருக்கும், பிகாஸ் ஹியர் ஒன்லி 1 எட்ஜ். ரைட்டா? ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே சைட் வியூ கொடுத்துருக்காங்க. சைட் வியூ நம்ம ட்ரா பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே we are going to solve the true shape. ஸோ ட்ரூ ஷேப்புக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் வரைய வேண்டாம், ஒன்லி இந்த 2 டயக்ராம். இன் அடிஷன் டு தட் செக்ஷனல் வியூ நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் கட்டிங் பிளேன் வச்சு இந்த டாப் போர்ஷனை நான் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ த ரிமைனிங் போர்ஷன் இஸ் டாப் வியூவில் எனக்கு ஃபுல் போர்ஷனுமே எனக்கு கட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே ஹேட்ச் பண்ணணும். தென் இந்த ட்ரூ ஷேப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளேன் இந்த கட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டிங் பாயிண்ட்ஸ்க்கு பேரலாக ஒரு இன்க்ளினேஷன் லைன் ட்ரா பண்ணணும். தட் மீன்ஸ் இது 45 டிகிரினா இந்த XY லைனும் 45 டிகிரியில் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இங்கேருந்து சம் டிஸ்டன்ஸில் இருக்கலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் த அவர் ஸ்பேஸு. தென் இந்த கட்டிங் பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன்ஸு இந்த கட்டிங் லைனுக்கு கட்டிங் பிளேனுக்கு பர்பண்டிகுலர்லி லைன்ஸ் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் சம் டிஸ்டன்ஸ்க்கு. ரைட்டா? ஸோ தென் ஃப்ரம் த டாப் வியூவில் இந்த பேஸில் இந்த XY லைன் இருக்கு இல்லையா, இந்த XY லைனில் இருந்து அந்த ஒவ்வொரு லைன், திஸ் இஸ் மை A லைனா, அப்போது இந்த பேஸ் லைனில் A டிஸ்டன்ஸ் என்னவோ அதை நான் மெஷர் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். சிமிலர்லி திஸ் இஸ் மை என்ன லைன், B லைனில் அந்த லைன் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ அப்போது இங்கேருந்து B லைன் இந்த பாயிண்ட்டை மெஷர் பண்ணுறேன், இங்கே மார்க் பண்ணுறேன். தென் C லைன், இங்கே C லைன், D லைன், ஹியர் இட் இஸ் D லைன். ஸோ இந்த D லைன் ABCD எனக்கு இங்கே கிடச்சிது. டிஸ்டன்ஸ் மட்டும் எனக்கு டாப் வியூவில் நான் மெஷர் பண்ணுறோம் ஃப்ரம் த பேஸ்லேருந்து கரஸ்பாண்டிங் பாயிண்ட் ABCDE எப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா, தென் இஃப் யூ ஜாயின் ஆல் திஸ் பாயிண்ட் யூ வில் கெட் த ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். திஸ் இஸ் மை
true shape. இந்த true shape செக்ஷன் பண்ணி காட்டுறீங்க. இதுதான் எனக்கு செக்ஷனல் true shape of the section. This is my sectional front view, sectional top view and true shape. இந்த side view நம்ம draw பண்ண வேண்டாம், இந்த 3 diagram மட்டும் draw பண்ணா போதும். Right? True shape. Right? So we'll go to the next problem. Right? The cone of base 75 mm diameter and axis 80 mm long is resting on its base on HP. It is cut by a sectional plane perpendicular to the VP, inclined 45 degree to the HP, and cutting the axis at a point 35 mm from the apex. Right? Draw the front view, sectional top view, sectional side view வேண்டாம், sectional top view and true shape of the section மட்டும் நம்ம பார்ப்போம். Right? So this is my cone. Cone ஓட top view என்னது நமக்கு கண்டிப்பாக it must be a circle with the apex point. So ஒரு circle draw பண்ணியாச்சு. Divide the circle into 12 equal parts or 8 equal parts. உங்களுக்கு என்ன 8 equal parts divide பண்ணா it will be easy. Here I'm just divided into 8 equal parts 12 equal parts divide பண்ணியிருக்கேன். So 1 2 3 4 5 name வச்சுச்சு up to 12 வரைக்கும். Right? To get the front view, just project the line from all the points and axis ல இருந்து line project பண்ணியிருக்கேன் and mark the axis height 80 mm from the base ல இருந்து இந்த இதில் 80 mm mark பண்ணியாச்சு. ஸோ அதோட எல்லா corresponding pointையும் join பண்ணிட்டேன். Then position of the cutting plane draw பண்ணோம். Before that O point mark பண்ணியாச்சு. Position of the cutting plane is 35 mm from the apex point. 35 mm apexல இருந்து 35 mm நான் draw பண்ணுறேன். ரைட்டா? அண்ட் இந்த பாயிண்டில் ட்ரா ஒன் ஹரிசாண்டல் லைன் அண்ட் இதில் இன்க்ளினேஷன் பொசிஷன் எவ்வளோ 45 டிகிரி இன்க்ளைன் டு த ஹெச்பி. ஸோ அப்போ இதில் 45 டிகிரி இன்க்ளைன் இங்கே வந்து உங்களோட ப்ரொடெக்டர் ப்ளேஸ் பண்ணி 45 டிகிரி இன்க்ளினேஷன் லைன் ட்ரா பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் த கட்டிங் பிளேன். ஸோ இப்போ இந்த கட்டிங் பிளேன் வந்து இந்த எட்ஜஸை எங்கெங்கெல்லாம் கட் பண்ணதோ அதுக்கு நான் நேமிங் வைக்க போகிறேன். ஸோ என்னென்ன நேம், இங்கே ஒரு இங்கே இருந்து இங்கே 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 எல்லா இடத்துலையும் நான் நேமிங் வச்சுட்டு அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்லேருந்து வெர்டிக்கல் லைன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். வெர்டிக்கல் லைன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணி அதை நான் டாப் வியூவில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஐ கேன் கெட் த செக்ஷனல் டாப் வியூ ஹியர். ஸோ இந்த கட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து லைன் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், தேர்ட் பாயிண்ட்லேருந்து ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், ஃபோர்த்து பாயிண்ட்லேருந்து ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், ஃபிஃப்த்து பாயிண்ட்லேருந்து ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ட்ரா பண்ணிட்டேன்னா ஐ கேன் கெட் த செக்ஷனல் டாப் வியூ. ரைட்டா? ஸோ இந்த போர்ஷன் வரைக்கும் தான் எனக்கு இருக்குது. மேலே இருக்க டாப் போர்ஷன் ரிமூவ்டு போர்ஷன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஹேட்ச் பண்ணாலுமே போதும். டு கெட் த ட்ரூ ஷேப், இந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறீங்க. ஸோ இட் ஷுட் பி பர்பண்டிகுலர் டு த கட்டிங் பிளேன். இந்த லைன் எல்லாமே இந்த கட்டிங் பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். அண்ட் ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் லைன்லேருந்து இந்த பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸு ஃப்ரம் த பேஸ் லைன்லேருந்து இந்த ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட், இது சி பாயிண்ட், இந்த கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸை இங்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க இங்கேருந்து. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா வில் கெட் த ட்ரூ ஷேப் அட் ஹியர். இந்த மாதிரி எனக்கு ட்ரூ ஷேப் கிடைக்கும். ஸோ இதை கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் த ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஹேட்ச் பண்ணாலுமே போதும். சைட் வியூ நமக்கு தேவையில்லை. இந்த சம்மில் சைட் வியூ நமக்கு தேவையில்லை. ஒன்லி வி ஹாவ் அ செக்ஷனல் டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ அண்ட் ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். இதை ஹேட்ச் பண்ணாலுமே போதும். இதுக்கு தான் நமக்கு 20 மார்க்ஸ். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், a square pyramid of base side 40 mm and axis 65 mm long has base on the HP. All the edges of the base equally inclined to the VP. The cutting it is cut by a section plane perpendicular to the VP and inclined 45 degree to the HP. Very good. HP ஓட inclination கொடுத்திருக்காங்க. Then and bisecting the axis, draw the sectional top view and sectional view or true shape of the section. So என்ன சம் கொடுத்திருக்காங்கன்னா square pyramid of 40 mm base side 65 mm long axis length கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட டாப் வியூ எனக்கு என்ன ஸ்கொயர், பட் த சைட்ஸ் ஆர் ஈக்குவலி இன்க்ளைன்ட் அப்படின்னும் போது 45 டிகிரி இன்க்ளினேஷனில் இருக்கும். ஸோ ஸ்கொயர் நான் ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் டு கெட் த ஃப்ரண்ட் வியூ ஜஸ்ட் ப்ரொஜெக்ட் த லைன் ஃப்ரம் த ஆல் த பாயிண்ட்ஸ். ஸோ எனக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கிடச்சிரும். அண்ட் இந்த கட்டிங் பிளேனோட பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் inclined to 45 degree to HP. ஸோ இங்கே பாயிண்டில் மிட் அண்ட் பைசெக்டிங் த ஆக்சஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து மிட் பாயிண்ட்லேருந்து பாதி டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அதில் பைசெக்ட் பண்ணிவிட்டு 45 டிகிரி இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணுறீங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இந்த கட்டிங் பிளேன் வந்து நமக்கு இந்த எட்ஜஸ் எங்கே கட் பண்ணுதோ அதுக்கு நேம் வைக்கிறீங்க. ஹியர் இட் இஸ் 1 2 3 and 4. ஸோ இந்த 4th பாயிண்ட்டு 4 பாயிண்ட்டையும் நான் இங்கே டாப் வியூவில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். 1லேருந்து லைன்,
2ல இருந்து இது வரைக்கும் horizontal line, then it is projected in the second line. இது வரைக்கும் horizontal line draw பண்ணிட்டு இதை ஒரு circle பண்ணிங்கன்னா எனக்கு second point கிடைக்கும். And third point is directly projected and fourth point is here. So இது வந்து எனக்கு sectional top view. To get the true shape, இந்த செக்ஷனல் கட்டிங் பிளேனில் இருந்து பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறீங்க. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் லைன் XY லைன்லேருந்து இந்த 1, இந்த 2, 3, 4 டிஸ்டன்ஸை இங்கேருந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. திஸ் இஸ் த செக்ஷனல் ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். அண்ட் ஹியர் த செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ, ஹியர் செக்ஷனல் டாப் வியூ, ரைட்டா. தென் hexagonal pyramid of base side. So similarly அதே மாதிரி ப்ராப்ளம் தான். hexagonal pyramid கட்டிங் பிளேனோட பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹியர் ஆல்சோ என்ன சம் அப்படின்னா hexagon சம் கார்னர் ரெஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க. கட்டிங் பிளேன் இஸ் பேஸை எனக்கு கட் பண்ணுது. ஸோ அப்போ எனக்கு எத்தனை கட்டிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6 and 7 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்குது. அந்த 7 பாயிண்ட்ஸை நான் இங்கே கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ணுறீங்க, hexagonal pyramid of base side 30 mm and axis 65 mm long is resting on its base on the HP with the two edges of the base parallel to the VP. ஸோ அப்போ இந்த பேஸ் சைடும் இந்த பேஸ் சைடும் VPக்கு parallel-ஆக இருக்குது. It is cut by a sectional plane perpendicular to the VP inclined 45 degree to the HP. ஸோ அப்போ front viewவில் bisecting the axis, intersecting the axis at the point 25 mm above the base. அப்போ இங்கே பேஸ்லேருந்து 25 mm நான் மார்க் பண்ணிவிட்டு 25 mm மார்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் 45 டிகிரி இன்க்ளினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் கட்டிங் பிளேன். அண்ட் கட்டிங் பிளேன்லேருந்து அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் வந்து டாப் வியூ ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மை ட்ரூ ஷேப் செக்ஷனல் டாப் வியூ எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த செக்ஷனல் டாப் வியூவை இங்கே ட்ரூ ஷேப்காக இந்த கட்டிங் பிளேனுக்கு பேரலல் லைன் ட்ரா பண்ணுறேன். தென் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் வியூவோட டிஸ்டன்ஸ் 1, 2, 3, 4 இந்த 7 பாயிண்ட்ஸ் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு செக்ஷனல் ட்ரூ ஷேப் எனக்கு கிடைக்கும், ரைட்டா. ஸோ ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next class.